ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குன்னாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்ம வந்து நிஃப்டி 50ல் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸை தான் நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணிகிட்ருக்குறோம் 2024க்கு. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து மாருதி சுசுகி இந்தியா நம்ம பார்க்குறோம். கரண்ட் ப்ரைஸு 12,660 ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டியூரபிலிட்டி வந்து 75 இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குது. பட் வேல்யூஷன் ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிட் வேல்யூஷன் ஸ்கோராக இருக்குது. கிட்டத்தட்ட ஓவர் வேல்யூஷனுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் மொமெண்டம் ஸ்கோர் 61 இருக்கிறதுனால இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டு தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துலேருந்து காட்டுது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் எவ்வளோ வச்சுருக்கிறாங்கன்னா 13,543 வச்சுருக்கிறாங்க. நம்ம பார்ப்போம். ஸ்ட்ராங் பைஸ் ஜோன் காட்டுது எப்போ பிஇ ஜோனுக்கு. இப்போ இவங்க வந்து ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ நம்ம வந்து இது வந்து ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். டிவிடெண்ட் கொடுக்குறாங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ அப்படிங்கிறது 15 எபோவ் 15க்கு மேலே ரிட்டர்ன் காட்டுறாங்கங்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிட்டர்னாக தான் இருக்குது. ரிட்டர்ன் நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியுது. ஆல்மோஸ்ட் கடன் இல்லாத மாதிரி தெரியுது. இப்போ வந்து பிஇ வந்து பார்த்தோம்னா 29.5 வந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் 25க்கு மேலே போனாலே நம்ம ஓவர் வேல்யூஷன் சொல்லுவோம். இப்போ இது 23.5 இருக்குது. ப்ரைஸ் டு புக் 4.6 இருக்குது. நம்மளுடைய ரேஞ்ச் என்ன 4.5லேருந்து 5 வரைக்கும் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இவன் வந்து இன்னும் அந்த பார்டரை தொட்டுட்டான். அதனால் கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே ஏற போதா, இல்லை ஒட்டு மொத்தமாக இண்டஸ்ட்ரி பிஇயை மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே ஏற்றலாமா அப்படிங்கிறத நம்ம இவங்க மார்க்கெட்டரில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். 2 ஆப்ஷன். ஒன்று, இது கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே ஏறுறது. அப்படி இல்லைன்னா இண்டஸ்ட்ரி பிஇயை மேட்ச் பண்ணி விட்டுட்டு அப்புறமா மொத்தமாக அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு வாய்ப்பு. 2 வாய்ப்பில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ 1 இயர் ஃபார்வர்ட் ஃபோர்காஸ்ட் இபிஎஸ் என்ன செய்யுதுனாக்கா 476 இருக்குது. ஆனால் ஃபோர்காஸ்டர்ஸ் அனாலிசிஸ்ட் என்ன செய்கிறாங்கன்னா 5.1% எஸ்டிமேட் பண்ணுறாங்க ப்ளஸில். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது 499க்கு எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 476க்கு ஒரு வேல்யூ, 499க்கு ஒரு வேல்யூ நம்ம போட்டு வைக்கிறது நம்ம வந்து அதுதான் மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம சீல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா கன்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொன்னால் 40 அனாலிசிஸ்டில் வந்து கிட்டத்தட்ட 3 பேர் செல்லில் கொடுத்துருக்குறாங்க, 8 பேர் ஹோல்டில் கொடுத்துருக்குறாங்க, பாக்கி 29 பேர் வந்து பையில் கொடுத்துருக்குறாங்க. இபிஎஸ் இன்க்ரீஸ் தான் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ இவனுடைய கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா இன்னும் ஆனுவல் ரிசல்ட்டில் இது ஒரு கீ இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும். டிடிஎம் சேல்ஸ் வந்து கம்மியாக காட்டுது பாருங்கள். அதே மாதிரி டிடிஎம் நெட் ப்ராஃபிட்டும் கம்மியாக காட்டுது. இதை மாதிரி வந்துச்சுன்னா கரெக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். எப்போ வந்து எந்த குவார்ட்டரில் வந்து சேல்ஸ் கம்மியாகுமோ அந்த குவார்ட்டரில் ஒரு பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் இதிலேருந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கணும். கொஞ்சம் பெருசாகவே கரெக்ஷன் வர்றதுக்கான எதிர்பார்ப்பு இருக்கலாம். நம்ம வந்து அதுக்கு நம்ம யோசித்து வைக்கணும், தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. இது வந்து அப்சர்வேஷன். மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் என்ன பண்ணுறான், மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துக்கு எவ்வளோ % இறங்குறான். போன தடவை 5% இறங்கியிருக்கிறான் 2023ல். அதே இது 2024ல் என்ன பண்ணியிருக்கிறான், 2024ல் வந்து 44% இறங்கியிருக்கிறான். கிட்டத்தட்ட 2024ல் வந்து 44% இறங்கியிருக்கிறான். ஸோ இப்போ இந்த 2 வருஷத்தோட இதுவும் நம்ம பார்க்கும்போது ஏதோ கொஞ்சமாவது இறங்குறான் அப்படிங்கிறது தான் இருக்குது. எப்போ மார்ச் மாதத்தோட ஃபிகர்லேருந்து இபிஎஸ்லேருந்து ஜூன் மாதம் இபிஎஸ் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் இபிஎஸ் இந்த வருஷம் அதை வந்து பிரேக் பண்ண போகிறானா, ப்ரீச் பண்ண போகிறானா, அப்படி இல்லைனாக்கா அதே ட்ரெண்டை கண்டினியூ பண்ண போகிறானா நமக்கு தெரியல. பட் எனிவே இவன் டிசம்பர் குவார்ட்டரில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகிறாங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பார்த்திங்கன்னா 102 ஜூனை காட்டிலும் கம்மியாக இருக்குது. ஆனால் போன வருஷம் 2022ல் மாத்திரம் ஒரு கொஞ்சம் கூடியிருக்கிறான், 10% கூடியிருக்கிறான்னு வச்சுக்குவோம். ஆனால் நார்மலாக வந்து அந்த டிசம்பர் மாதத்தை ஒட்டி வரும்போது வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து
கம்மியாகும். கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து எப்படி வருதுன்னு தெரியாது. மற்றபடி பெரும்பாலும் வந்து அது மாதிரி இருக்கும். மழை காலம் வந்துருச்சுனாலே கொஞ்சம் வெஹிக்கிள் சேல்ஸு கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவனோட புக் வேல்யூ வந்து 2723. இப்போ நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டோம். நான் வந்து லோ வந்து 8329ன்னு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து நான் அந்த ஃபார்முலா தான் அடாப்ட் பண்ணியிருக்கிறேன். எந்த இயரில் லோ வந்திருக்கோ அந்த இயரோட ஃபார்முலாவை நம்ம போட்டு அதில் இருக்கக்கூடியதுலேருந்து ஹையை நான் வந்து எடுத்திருக்கிறேன். அந்த இதில் முன்ன பின்ன இது ரைட்டாக தப்பான்னு தெரியல, பட் நம்ம எடுத்திருக்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், முதல்ல 476க்கு போடுவோம். 476 எஸ்டிமேஷனுக்கு போட்டுக்குவோம். அதாவது வந்து ஃபார்வர்டு 1 இயர் ஃபார்வர்டு எஸ்டிமேஷனுக்கு. இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறேன், டிடிஎம் வந்து 430 இருக்குது. அப்போ டிடிஎம்லேருந்து எஸ்டிமேஷன் இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். அப்போ என்ன ஸ்கோப் இருக்குது, 13,464. எது டிடிஎம் அச்சீவ் பண்ணினாலே 13,464 இருக்குது. எஸ்டிமேஷன் அச்சீவ் பண்ணால் 13,729 இருக்குது. இது இருக்குது. சப்போஸ் இது வந்து 5% எக்ஸ்ட்ராவாக இது பார்க்குறாங்களா, பூஸ்ட் பார்க்குறாங்க இல்லையா, அப்படி பூஸ்ட் வந்துச்சுனாக்கா கூட ஒரு ரூ. 100 கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு குவார்ட்டரோடைய ரிசல்ட் 107 தான் எஸ்டிமேஷன் டிடிஎம் வருது. அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 10,896க்கோ இல்லை இதே குவார்ட்டரோட ரிசல்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா 11,077க்கோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இது ஓவர் வேல்யூஷன் கொஞ்சம் அடித்து விட்டுட்டு அப்புறமா வாங்கிக்கலான்னு சொன்னாங்கன்னா 10,425 இல்லை 9,860 இல்லாட்டி 9,411 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் கீழே உடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு கீழே அடித்து விட்டுட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்கோரை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஹையில் ஏறுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வருஷத்துக்கு இந்த ஸ்கோரை தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன, இவி வெஹிக்கிள் இவங்க லான்ச் பண்ணினாங்கன்னா 2025 ஜனவரிக்கு லான்ச் பண்ணினாங்கன்னா அது லாஸ்ட் குவார்ட்டரில் இம்பேக்ட் கொடுக்கும். அப்போ மார்ச் குவார்ட்டரில் எவ்வளோ தூரம் வரும், அனௌன்ஸ்மெண்ட் எப்போ பண்ணுறாங்க, அதிலிருந்து நமக்கு வந்து எப்படி வந்து இது அந்த நம்ம சொல்லுவோம்ல யூகத்தில் எவ்வளோ மேலே ஏற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்பெக்குலேஷனாக எவ்வளோ மேலே ஏறப்போகுது அப்படின்னு பார்க்கணும். ஸ்பெக்குலேஷனில் ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆதென்டிகேட்டடாக நமக்கு என்ன இருக்குது, 430 இருக்குது எஸ்டிமேஷன். இதை கொஞ்சம் இது அப்படியே 5%, 430லேருந்து 5% போச்சுனாக்கா 20. ஸோ 450 460 அந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். 476 எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ 476 அதுலேருந்து 5% பூஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ 500 இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பார்க்கலாம். இதுவே ஸ்பெக்குலேஷன் தான். ஆனால் காரணமே எவ்வளவுன்னே தெரியாமல் போகிறதுங்கிறது ரொம்ப ஸ்பெக்குலேஷன். அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த சூழல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம ட்ரேட் பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய பார்ப்போம். இது வந்து கருத்து. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், அப் ட்ரெண்டு மேக்ஸிமம் வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டு இதை ஃபுல்லாக கீழே இறங்கினா எங்கே வரைக்கும் கரெக்ஷன் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஒன்று நான் மார்க் பண்ணாதது 500ன்னு வந்துச்சுன்னா 13,863ங்கிறது தான் நான் மார்க் பண்ணலை. அதையும் நம்ம இப்போ மார்க் பண்ணிடுவோம். 13,869 இதுலேயே நம்ம ஆட் பண்ணி விட்ருவோம். ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது. 100 ரூபாய்க்கு இதில் நமக்கு வித்தியாசம் தெரியாது. 13,863 அப்படின்னு மார்க் பண்ணி விட்ருவோம். ஸோ இப்போ இந்த 4 வேல்யூக்குள்ளே எங்கேயோ இது வந்து தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இவனோட எஸ்டிமேஷன் என்ன வருதுன்னா 13,500 சொச்ச ரூபாவில் இருக்கிறான். நமக்கு இந்த ரேஞ்சில் வந்து நிற்கிது. ஸோ இப்போ கீழே இறங்கினா எவ்வளோ தூரத்துக்கு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ மேலே ஏறினா எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறோம். இதை தாண்டி இவி வெஹிக்கிள்ஸ்னாக்குன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எங்கே வரைக்கும் போகிறாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதோ ஒரு ரேஞ்சில் இவன் வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சீல் பண்ணிக்கிறோம். மேக்ஸிமம் சீல் பண்ணிக்கிறோம். மினிமம் எங்கே இறங்கிட்டு ஏறுறாங்கிறதையும் நம்ம பார்ப்போம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன்.